श्रीशैले दयापात्रं दीपत्यादिगुणार्णवं यदीन्द्रप्रणवं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातरयोगीन्द्रपादरेखां सदा सदा यत् आप्तसत्कार्यं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतां भजेत्मरुग्मं व्यामोहपदस्थैतराणि तृणायमेणे अस्मद्गुरो भगवतोऽतैकसिन्धोः रामानुजशरणौ शरणं प्रपद्ये मातापिता विपदयस्तनया विभूतिः सर्वं यदेव नेमेन उदन्यानाम् आद्यस्मगले वगलाभिरामं श्रीमत्तदङ्गरेणं नमामि मूर्ध्ना बुधं सरस्य मगदाहुयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिभागान् भक्ताङ्ग्रेणुपरकालयतीन्द्रमिष्टा श्रीमत्पराङ्गजमुनिं प्रणतोऽस्मि नित्यम् लोकगुरुं गुरुभिः सखपूर्वैः कुलकुलोत्तमदासमुदाहरं श्रीनगपद्यवीरामवरेशौ दीप्रसेयान् गुरुं च भजेऽहं लोकाचार्याय गुरवे कृष्णपादास्य सूनवे संसारभोगिसन्तुष्ट जीवजीवादवे नमः लोकाचार्यकृपापात्रं कौण्डिन्यकुलभूषणं समस्तात्मगुणावासं वन्दे कूरकुलोत्तमं नमस्ते शैलनादार्य कुन्दीनगरजन्मने प्रसादलब्धपरमप्राप्य कैङ्कर्यशालिने लोकाचार्यपदाम्भोज राजहंसायिदान्तरं ज्ञानवैराग्यजलधिं वन्दे सौम्यवरं गुरुं श्रीजिह्वावदधीश दासनमलम् अशेषशास्त्रविदं सुन्दरवरगुरु करुणाकान्द सुन्दरवरगुरु करुणाकन्दलित ஞானமந்திரம் கடையே கோதிலுலகாசிரியன் கூறுகுலோத்தமதாதர் தீதில் திருமலை ஆழ்வார் சிறுங்குறவை மணவாளர் ஓதுபகல் திருநாவருடைய பிரான் தாதருடன் ஓத மணவாட மொழி பொன்னடிகள் ஓத்துவனே வாயுலகாசிரியன் வாழியவன் மண்ணுகளும் வாடி முடும்ப என்னும் மாநகரம் வாடி மனம் சூழ்ந்த பேரென்ற மல்கும் மிக நல்லாயினம் சூழ்ந்திருக்கும் இருப்பு ஓடும் உடும்பை உலகாசிரியன் வரவாத பெருமான் நீதி விடுவா சிறுநல்லோர் மாவரையோர் பாதம் தொழுவாருக்கு வாராது துய பரம காருணிகனான சுவாமி புலரோகாச்சாரியர்கள் செய்த மோட்சப்படி கிரந்த காலக்ஷேபம் இன்றைய தினம் 3வது நாள் விஜயதசமி என்று ஆரம்பித்தோம். முந்தானத்துக்கு விஜயதசமி, நேற்றுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது சூத்திரம் திருமந்தார்த்த பிரகடனத்திலே 3வது சூர்ணிகை சூத்திரம். திருமந்திரத்தினுடைய சீர்மைக்கு போரும்படி பிரேமத்தோடே பேணி அனுசந்திக்க வேணும் அப்படின்னு சூத்திரம். இதுக்கு முந்தின சூத்திரம், அதில் பிரதம ரகசியம் திருமந்திரம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முந்தின சூத்திரம் முமுட்சுகளுக்கு அறிய வேண்டிய ரகசியம் 3 என்றும், அந்த 3இல் பிரதம ரகசியம் திருமந்திரம் என்றும், அந்த திருமந்திரத்தினுடைய சீர்மைக்கு போரும்படி அதை எவ்வாறு அனுசந்திக்க வேணும் என்பதாக பிரேமத்தோடே பேணி அனுசந்திக்க வேணும் அப்படின்னு காட்டுறார். திருமந்திரத்துக்கு சீர்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, சீர்மையானது ரிஜோ யஜுகும்சி சாமானி ததைவ அதர்வனானிச்ச சர்வம் அஷ்டாந்தரஸ்தம் அப்படின்னு ஒரு பிரமாணத்தை இங்கே எடுக்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். ருஜோ யஜுகும்சி சாமானி ததைவ அதர்வனானிச்ச சர்வம் அஷ்டாட்சராந்தகாஸ்தம் யஸ்சான்யதபி வாங்மயம். அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்லோகமானது மிருத்த ஆரீத ஸ்மிருதியில் 6வது அத்தியாயத்தில் 48வது ஸ்லோகம். ரிக் யஜுர் சாமம் அதர்வணம் என்னும் வேதங்களும்
4 வேதம். மொத்தம் உள்ள உபபிரமணங்கள் இதிகாச புராணாதிகள். அந்த உபபிரமணங்கள் அதனுடைய வாக்குகள் அதிலே அங்கே சொல்லப்பட்டவை. இவையெல்லாம் அஷ்டாட்சரத்திலே அடங்கி உள்ளது. ஒருவனுக்கு அஷ்டாட்சர மந்திரம் தெரிந்தால் இவையெல்லாம் தெரிந்ததாக கணக்கு. அவ்வளோ சுருக்கம். அஷ்டாட்சர மந்திரம் அவ்வளவு சுலபம், அவ்வளவு சுருக்கு, அவ்வளவு எளிமை. இந்த அஷ்டாட்சர மந்திரத்தில் என்ன இதனுடைய சீர்மை அப்படின்னா, இதனுடைய சீர்மை அது தெரிஞ்சுட்டா அந்த சீர்மையை அவன் பேணி பிரேமத்தோடு அவன் அனுசந்திப்பான். திருமந்திரத்தினுடைய சீர்மைனா பெருமை, ஆத்மார்த்தமா அனுசந்திக்கணும். அதை போரும்படி அந்த பெருமைக்கு சேரும்படி பிரேமத்தோடு ரொம்ப அன்போட அதை பேணி பாதுகாக்கணும், பேணி அனுசந்திக்க வேண்டும். பேணின்னா ஆதரத்தோட பிரேமத்தோட அன்போட அதை அனுசந்திக்க வேணும். அதை மொள்ள சொல்லணும். அது மாதிரி கத்தி சொல்லக்கூடாது. மந்திர ரத்ன அனுசந்தானேன சந்ததா ஸ்மிருதம் அதரஹா அப்படின்னு அப்படி உதடு அசையணும். அது அசைதில் திருமந்திரார்த்தத்தை நம்ம ஜபிக்கணும். அது மற்றவா காதுக்கு கேட்கக்கூடாது, மனநம் படணும். ஜபிச்சாலும் வராது, ஆத்மார்த்தமாக பண்ணணும். ஆத்மார்த்தமாக பண்ணணும். அதனுடைய சீர்மைக்கு அது எப்பேற்பட்ட சீர்மை, அதனுடைய பெருமை என்னென்னா அதுதான் காக்கிறார். ரிஜோ யஜுகும்சி சாவானி 4 வேதமும் அந்த வேதத்திற்கு புரியாதமா உபபிரமணங்கள் என்று இதிகாச புராணங்கள்லாம் எடுத்து சொன்னான் எம்பெருமான். அந்த 4 வேதத்தினுடைய சாரமும் இதிகாச புராணங்கள். இதிகாசம் மகாபாரதம், ஸ்ரீராமாயணம். புராணங்கள் 18 புராணங்கள். இதில் உள்ள சொல்லது எல்லாமே இதனுடைய எதை சொல்கிறதுன்னா, இதனுடைய இவையெல்லாம் அஷ்டாட்சரத்தில் அடங்கி உள்ளது. அஷ்டாட்சரத்தில் என்ன அடங்கி இருக்கோ அதுதான் வேதத்திலும் இதிகாச புராணத்திலும் அடங்கியிருக்கு. அப்போ ஒருவன் இந்த அஷ்டாட்சரம் தெரிஞ்சா இவனுக்கு வேதமும் தெரிஞ்சாப்புல, புராணங்களும் தெரிஞ்சாப்புல, இதிகாசமும் தெரிஞ்சாப்புல. எவ்வளோ சுலபம், அவ்வளோ கருணை. திருமந்திரத்தினுடைய சீர்மைனா பெருமை, அதுக்கு போரும்படி, அதுக்கு சேரும்படி பிரேமத்தோட ரொம்ப ஆத்மார்த்த திருப்தியோட அதை பேணி அனுசந்திக்க வேண்டும். அதை நம்ம போற்றி காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறார். நம்ம மேல கருணையினால ஆத்மா எளிய நடையெல்லாம் சொல்லியிருக்காரு. திருமந்திரத்திற்கு சீர்மையாவது ரிஜோ யஜுகும் சி சாமானி ததைவ அதர்மனானிச்ச சர்வம் அஷ்டாட்சர அந்தரஸ்தம். எல்லாமே அஷ்டாட்சரத்துக்குள்ள அடங்கியிருக்கு. அதனால இதனுடைய சீர்மை என்கிறபடியே சகல வேத சங்கரகமாய், சகல வேத சங்கரகம் எல்லா வேதத்தினுடைய சாரம், சங்கரகம் சாரம். எப்படின்னா மத்தெல்லாம் பேசிலும் என்கிறபடியே, மத்தெல்லாம் பேசின்னு திருமங்கை ஆழ்வார் தம்முடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் திருமொழியிலே 10ஆம் பத்திலே 3வது பாசனம் அதிலே குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா, மத்தும் ஓர் தெய்வம் உலகென்று இருப்பாரோடு உத்திலே உத்ததும் உன் அடியாருக்கு அடிமை மத்தெல்லாம் பேசிலும் நின் திருவட்டத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானே அப்படின்னு காமிக்கிறார். அந்த ஆகாரத்தை இங்கே எடுக்கிறார் சுவாமி மணவாள மாமுனி. மத்தெல்லாம் பேசிலும், நீ என்னதான் பேசினாலும் நீ திருவட்டெழுத்தும் கற்று, உன் திருவட்டெழுத்தை கற்றுண்டாதான் மற்ற பேச்சுக்கெல்லாம் பேச்சாகும். அதெல்லாம் பேச்சாகாது. மற்றும் ஓர் தெய்வம், இன்னொரு தெய்வம்னு இருப்பாரோடு உற்றிலே, வேற இதர தெய்வங்கள் இருக்குன்னு சொல்கிறாரோ கூட நம்ம சேரக்கூடாது. அப்போ யாரோட சேரணும்? அப்புறம் ஒருத்தரோடு சேரக்கூடாதா? அப்போ தனிமையாகிடணுமா அப்படின்னா அப்படி தனிமையாக வேண்டாம். மற்றும் ஓர் தெய்வம் உளார் என்று சொல்வாரோடு உற்றிலே. அப்போ யாராவது உற்றணும்னா உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை. உன்னுக்கு உன் திருவஷ்டாட்சரத்தை கத்த அடியார்கள் இருப்பார, அவர்களுக்கு நான் அடிமை. உற்றதும் அவர்கள் உன் அடியார்.
அந்த உன் அடியாருக்கு நான் உன் அடியாருக்கு அடிமை. அதனால் எனக்கு ஒத்துரிமை இல்லைன்னு ஆக முடியாது. உன்னுடைய திருவட்டாட்சரத்தை தெரிஞ்சவா இருப்பாளே அவர்களுக்கு நான் அடிமை. மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் கண்ணவரத்துறை அம்மானே அப்படிங்கிறத சுவாமி மனோகர மாமணி இந்த இடத்துல எடுக்கிறார். மற்றெல்லாம் பேசியும் என்கிறபடியே ஞாதவிய சகலார்த்த பிரதிபாதகமாய் இந்த திருவஷ்டாட்சரம் என்னது? ஞாதவியம். ஞாதவியம்னா தெரிஞ்சிக்கக்கூடியது. இதை ஒன்று தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுட்டலாம். ஏன்னா இது இதிகாச புராண வேதத்துக்கு எல்லாத்துக்கும் சமமாச்சு. ஸோ திருவட்டாட்சரம் ஒன்று தெரிஞ்சுட்டா இது எல்லாம் தெரிஞ்சுன்றது ஆகிடும். ஸோ சகல அர்த்த பிரதிபாதகமாக எல்லா அர்த்தத்துக்கும் பிரதிபாதகம் ஆகிடுறது. அப்புறம் மந்திரானாம் பரமோ மந்திரோ குஹ்யானாம் குஹ்யமுத்தமம் பவித்திரம் ச பவித்ரானாம் மூல மந்திரகா சனாதனஹா அப்படின்னு இன்னொரு பிரமாணத்தை காமிக்கிறார். மந்திரானாம் பரமோ மந்திரோ, மந்திரத்துக்கு எல்லாவற்றை காட்டிலும் பரமமான மந்திரம், மிக பாவனமான மந்திரம், உசந்த மந்திரம். குஹ்யானாம் குஹ்யமுத்தமம், முக்கியமாக இருக்கக்கூடியவற்றிலே இது குஹ்யமாக இருக்குது. பவித்திரம் ச பவித்ரானாம், ரொம்ப பாவனமாக இருக்குது, பவித்திரமாக இருக்குது. அதுக்கு பவித்திரங்களை காட்டிலும் பவித்திரமாக கூடியது எது? மூலமந்திரம். இதுதான் மூலமந்திரம் என்று சொல்லக்கூடிய திரு அஷ்டாட்சரம். இந்த திரு அஷ்டாட்சரம் என்று சொல்லக்கூடிய திருமந்திரம் அது 8 எழுத்து. அதனால் திரு அஷ்டாட்சரம் அது மூலமந்திரம். ஓம் நமோ நாராயணாய, நமோ நாராயணாய 8 எழுத்து. இல்லை ஓம் பிரணவத்தை விட்டு சொன்னால் நாராயணாய நமஹ. ஓம் அந்த ஓம்ல ஓம் ஒன்று, ஓம் ஒரு எழுத்து, நாராயணாய 5 எழுத்து, 5 1 5 6, நாமஹ நாமஹ 2 5 2 1 5 6 6 2 8 8 எழுத்து. அதான் அந்த 8 எழுத்து மந்திரம். இந்த 8 எழுத்து மந்திரம் எப்படின்னா அது மந்திரானாம் பரமோ மந்திரஹா, மந்திரங்களுக்கு எல்லாம் மேலான மந்திரமும், ரகசியங்களுக்கு குஹ்யானாம் குஹ்யதம், குஹ்யம்னா ரகசியம், அந்த ரகசியங்களுக்கு எல்லாம் மேலான ரகசியம். பவித்ரானாம் ச பவித்ரானாம், பாவனங்களுக்குள்ளே பரம பாவனமான அது மிகவும் பழமையான அஷ்டாட்சரம் எனும் மூல மந்திரமே ஆகும் அப்படின்னு நாரதீய கல்பத்தில் அஷ்டாட்சர பிரம்ம வித்தையில் இந்த ஸ்லோகம் எடுக்கிறார். நாரதீய கல்பத்தில் அஷ்டாட்சர பிரம்ம வித்தை சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சுவாமி மனோகர மாமணிகள் இதனுடைய பெருமையும் சீர்மையும் சொல்லும் பொழுது எடுக்கிறார். மந்திரானாம் பரமோ மந்திரோ குஹ்யானாம் குஹ்யமுத்தமம் பவித்ரானாம் ச பவித்ரானாம் மூலமந்திரம் சதா சநாதனஹா, அது மூலமந்திரம் எல்லாவற்றிலும் மேன்மையானது என்று என்கிறபடியே மந்திரங்களில் வைத்துக்கொண்டு பரமான மந்திரமா, எல்லா மந்திரங்களுக்கும் பரமன மேன்மையான மந்திரம். குஹ்யங்களில் வைத்துக்கொண்டால் ரகசியமாக வச்சுக்கொண்டா உத்தமமான குஹ்யம். இதை ரகசியம் ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யனுக்கு உபதேசிப்பார். அஷட்கரணம்னு பேர். ஷட்னா 6, சொல்கிறவா 2 காது, கேட்குறவா 2 காது, 4 காது தான் இருக்கணும் ரகசியமாக. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது ரகசியம் கிடையாது. 4 காதுக்கு மேலே 6 காது ஆயிடுச்சுன்னா அது ரகசியம் இல்லாமல் போயிடும். அதனால் இது ரகசியத்திலும் ரகசியம், பாவனத்திலும் பாவனம், பவித்திரங்களுக்கும் பவித்திரமான இருக்கிறது இதனுடைய கௌரவம், இதனுடைய மேன்மை. அப்போ சீர்மைக்கும் போரும்படி அப்படிங்கிறார். திருமந்திரத்தினுடைய திருமந்திரம் எப்பேற்பட்டதுங்கிறத 2 உதாரணம் சொல்லிட்டார். இது எல்லாத்தினுடையும் பவித்திரம், வேதம் இதிகாச புராணங்களுடைய சாரம், மந்திராலயத்திற்குள்ளே பரம மந்திரம், எல்லா மந்திரத்தினுடைய சாரம், குஹ்யம், ரகசியம், பவித்திரம் அப்படின்னு சொல்லிட்டும் இதனுடைய சீர்மை, இப்பேற்பட்ட சீர்மை இதுக்கு போரும்படி என்றது. சீர்மைக்கு போரும்படின்னு என்னதுன்னா அதுக்கு தகும்படி, போரும்படினா தகும்படி, சீர்மைக்கு தகும்படி என்கை.
பிரேமத்தோடே பேணி அனுசந்திக்கை. சீர்மைக்கு போரும்படி என்ன பண்ணணும்னா பிரேமத்தோடே பேணி அனுசந்தி. அதனோட மகிமையை தெரிஞ்சு அன்போட பிரேமத்தோட மிக்க அன்போடு அதனை பேணி பாதுகாக்கணும், பேணி அனுசந்திக்க வேணும். பேணின்னா பாதுகாக்கிறது. அதை எப்படி பாதுகாக்க, ஒரு வீட்டை பேணுறது என்ன, ஒரு புஸ்தகத்தை பேணுறது, ஒரு பேனாவை பேணுறது, எவ்வளவு பத்திரமா கேர்ஃபுல்லாக எப்படி அதை கையாளமோ அப்படி அதனுடைய பிரேமத்தோட பேணி அனுசந்திக்கையாவது. இதை அனுசந்திக்கும் அளவில் இதை அனுசந்திக்க போனால் சுஷ்க ஹிருதயனாய் இருந்து அனுசந்திக்க எண்ணிக்கே, சுஷ்க ஹிருதயனாய் அனுசந்திக்க இது வைலட்சண்யம் ஞானமடியான இதன் பக்கல் தனக்குண்டான பிரேமத்தோடு. ஆச்சாரியன் சொன்னால் சொல்லியிருக்கா சொல்லணும் அப்படிங்கிற ஹிருதயத்தோடு இல்லாமல் ஆத்மார்த்தமா இதில் வைலட்சண்ய ஞானமடியான இதனுடைய வைலட்சண்யம் இது விசேஷம். இதனுடைய என்ன விசேஷம்? அது வைலட்சண்யம். விசேஷஸ்ய பாவகா வைலட்சண்யம்னு. வைலட்சண்யம் ஞானமடியான இதில் பக்கல் அந்த வைலட்சண்ய ஞானம்னா அறிவு. எப்பேற்பட்ட அறிவு? இதில் இருக்கிற வைலட்சம்னு என்ன, முக்கியார்த்தம் என்ன, இதனுடைய மேன்மை என்ன, இதனுடைய பெருமை என்ன அப்படிங்கிற ஞானம். இதன் பக்கல் தனக்கு உண்டான அந்த இதை பிரேமத்தோடு இருக்கணும், மிகுந்த அன்போடு. குஹ்யமான இது அனதிகாரிகள் செவிப்படாதபடி. ரகசியத்துக்கு ரகசியம்னா அனதிகாரிகளுக்கு, அதிகாரி இல்லாதவர்களுக்கு செவிப்படாதபடி இருக்கணும். மந்திரம் எத்னேன கோபயேத் என்கிறபடியே ஒரு மந்திரம்னா அது எப்படி இருக்கணும்னா, மந்திரம் எத்னேன கோபயேத் அப்படிங்கிறார். அது எப்படின்னா, மந்திரம் எத்னேன கோபயேத் என்கிறபடியே பேணி கொண்டு அனுசந்திக்க, அதை நம்ம பேணி அனுசந்திக்கணும். இப்படி அனுசந்திக்க வேணும் என்கையாலே பிரகாராந்தரேன அனுசந்திக்கலாகாது என்கிற நியமம் தோற்றுகிறது. இதை மந்திரத்தை எப்படி அனுசந்திக்கணும்? எத்தனைன கோபையே ரொம்ப ரகசியமாக கஷ்டப்பட்டு, எத்தனைனா பிரயத்தனப்பட்டு ரகசியமாக வச்சுக்கணும். எத்தனம் இல்லாமல் விட்டுறக்கூடாது, அது ரகசியமாக வச்சுக்கணும். அதுக்கு அந்த ஏன் குஹ்யம் எப்படின்னா, குரும் பிரகாசியே தீமான் மந்திரம் எத்தனேன கோபையேத் அப்படிங்கிறார். மந்திரம் எத்தனேன கோபையேத் அப்பிரகாச பிரகாசாபியாம் ஷீயதே சம்பதாயுஷி அப்படின்னு ஒரு சேஷ சம்வேதியில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதை சுவாமி யோனாலமாவனங்கள் எடுத்து காமிக்கிறார். அதாவது அறிவாளியாய் இருப்பவன் குருவை வெளிப்படுத்த கடவன். ஒருத்தனுக்கு நல்ல அறிவு இருக்குன்னா அவன் என்ன பண்ணணும்? குரும் பிரகாசேதி தீமான். தன்னுடைய எங்கள் ஆச்சாரியர் இப்படி சொல்லுவார், எங்கள் குருநாதர் இப்படி சொல்லுவார், அவர் இப்படி பாரிப்பார் அப்படின்னு அவருடைய பெருமையை சொல்லணும். அறிவாளியாக இருப்பவன் குருவை வெளிப்படுத்த கடவன். மந்திரத்தை மிக முயன்று அனதிகாரிடம் இருந்து அதை மறைக்க கடவன். மந்திரம் சொன்னான்னா இவன் அந்த மந்திரத்தை வச்சுக்கணும். அது அதிகாரிகளுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும், அனதிகாரிகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. மனித தெரிஞ்சவனு சொல்லணும். ஆச்சாரியனை வெளிப்படுத்தாதாலும் மந்திரத்தை வெளிப்படுத்துவதாலும் செல்வமும் ஆயுளும் நசிக்கும். எவன் ஒருவன் தன்னுடைய ஆச்சாரியனை போற்றணும், அவனுடைய பெருமையை வெளிப்படுத்தணும். எவன் ஒருவன் தன்னுடைய ஆச்சாரியனுடைய பெருமையை போற்றாதவனும் மந்திரத்தை வெளிப்படுத்தவனும். எதை வெளிப்படுத்தணும்? ஆச்சாரியனுடைய பெருமையை வெளிப்படுத்தணும். ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் எனக்கு ஒரு மந்திரம் கொடுத்துட்டால் மந்திரத்தை வெளிப்படுத்தினா இது ரெண்டுமே செல்வமும் ஆயுளும் நசிக்கும் அப்படிங்கிறார். ஷீயதே சம்பத்து ஆயுஷி. சம்பத்துனா செல்வம், ஆயுஷுனா வயசு. இது ரெண்டும் நசுங்கி போகும். செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றதுங்கிறாப்புல. குரும் பிரகாச ஏது தீமான். குருவை பிரகாசிக்கணும். மந்திரம் எத்தனேன கோபையது. மந்திரத்தை சிரமப்பட்டு அதை ரகசியமாக வைத்து கொள்ளணும். அப்பிரகாசாபியாம்
எதை வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்தணும், எதை வெளிப்படுத்தக்கூடாதோ அதை வெளிப்படுத்தக்கூடாது. எதை வெளிப்படுத்தணும்? நமக்கு மந்திரோபதேசம் பண்ணி கொடுத்த ஆச்சாரியன் பெருமையை வெளிப்படுத்தணும், மந்திரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. மந்திரத்தை வெளிப்படுத்தலாம், யாருக்கு வெளிப்படுத்தணும்னா அவன் அதிகாரியாக இருந்தால் அவனுக்கு சொல்லலாம், அனதிகாரிகளுக்கு அதை நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அதைத்தான் நீங்கள் காட்டுகிறார். அப்பிரகாச பிரகாஷாபியா இப்படி பண்ணினா ஆச்சாரனுடைய பெருமையை சொல்லாதவனும் மந்திரத்தை யாருக்கு வேணா சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவனும் அவனுக்கு சீயதே சம்பத்து ஆயுஷு, ஆயுஷு சீயதே சம்பத்து சீயதே, அவனுக்கு ஆயுஷும் குறைஞ்சிடும், அவனுடைய செல்வமும் அழிந்துவிடும் அப்படிங்கிறார். ஆகவே இது என்ன தெரிகிறது அப்படின்னா, மந்திரம் எத்தனேன கோபையேங்கிறபடியே அந்த ரகசிய மந்திரத்தை நாம் பேணி கொண்டு அனுசந்திக்க கடவோம். இப்படி அனுசந்திக்க வேணும் என்கையாலே எப்படி அனுசந்திக்கணும் அப்படிங்கிறத காட்டி கொடுத்துட்டார். யாருக்கு சொல்லணும், யாருக்கு சொல்லக்கூடாது, யாருடைய பெருமையை சொல்லணும், யாருடைய பெருமையை சொல்லக்கூடாது, மந்திரத்தை யாருக்கு சொல்லணும், யாருக்கு சொல்லக்கூடாது அங்கிறத காட்டிட்டார். இப்படி அனுசந்திக்க வேணும். அப்போ எப்படி அனுசந்திக்க வேணும் அப்படிங்கிறத காட்டிட்டார். இப்படி அனுசந்திக்க வேணும் என்கையாலே பிரகாராந்தரனேன அனுசந்திக்கலாகாது. அதுக்கு என்ன நியமமோ அந்த நியமப்படி தான் அனுசந்திக்க வேணும். அதுக்கு நியமம் இல்லாதபடி நீங்கள் அனுசந்திக்க கூடாது அப்படிங்கிற நியமம் இதிலிருந்து தோற்றுகிறது அப்படின்னு காமிக்கிறார். அப்போ எது எங்கே பண்ணணும் எங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தாலே காட்டி, மந்திரம் எத்தனேன கோபயேத் அப்படின்னு காட்டி அந்த மந்திரத்தை நாம் பேணி கொண்டு அனுசந்திக்க கடவோம் அப்படிங்கிறதா காட்டி, இப்படி அனுசந்திக்க வேணும் என்கையாலே இப்படி தான் அனுசந்திக்கணுங்கிறத சொல்கிறார். அந்த பிரகாராந்தரேன இந்த வழியில் தான் போகணுன்னா அந்த வழியில் போனால் போகக்கூடாதோ அப்படின்னா, அடே இந்த வழியில் போ அந்த வழியில் போனால் முள் குத்தும் அப்படின்னா, குத்தினாலும் பரவாயில்ல நான் போவேன்னா போ, அவ்வளோதான். இந்த மார்க்கத்திலே போனால் நல்லதுன்னு சொல்லலாம், இந்த பிரகாரத்தில் போனால் நல்லது அப்படின்னா இந்த பிரகாராந்தரேன அனுசந்திக்கலாகாத நியமம் தோற்றுகிறது. பிரகாராந்தரேன அனுசந்திக்கணும், அனுசந்திக்க வேண்டும் என்கையாலே பிரகார அந்தரேன அனுசந்திக்கலாகாது. எந்த பிரகாரம் வழியோ அந்த வழியில் தான் போகணும், அந்த வழி இல்லாத மற்றவர்களில் போகக்கூடாது. அதான் பிரகார அந்தரேன அனுசந்திக்க ஆகாது. அனுசந்திக்கணும்னா எந்த வழியிலே அந்த வழியில் போகணும், அந்த வழியிலே போகக்கூடாது அப்படிங்கிற நியமம் இது தோற்றுகிறது. அப்போ என்ன நியமம் தோற்றுகிறது? இந்த திருமந்திரத்தினுடைய சீர்மையை நாம் தெரிந்து கொண்டு அதுக்கு போரும்படி, அதுக்கு சேரும்படி பிரேமத்தோடு மிகுந்த அன்போடு அதனை நம்ம பேணி அதை நம்மை காப்பாற்றி அதை அனுசந்திக்க வேணும். எப்படி அனுசந்திக்க வேணும் அப்படிங்கிறத மந்திரம் எத்தனை கோபையே அப்படிங்கிற சோகத்தினால காட்டி இவ்வாறு நாம் அனுசந்திக்க வேணும்னு காட்டி, இப்படி தன்பக்கள் பிரேமம் உண்டாகவே இம்மந்திரம் இவனுக்கு காரியகரமாவோ என்ன அருளி செய்கிறார் மேல். சரி, தன்பக்கள் பிரேமம் உண்டாகவே இம்மந்திரம் இவனுக்கு காரியகரமாக என்ன? இப்போது பிரேமத்தோடு நான் அனுசந்திக்கிறேன் திருமந்திரத்தை, அப்படி அனுசந்திக்கும்போது அது எனக்கு காரியகாரம் ஆகுமோ என்ன? அது காரியகாரம் ஆகுமோன்னு ஒரு கேள்வி, ஒரு ஆகாங்ஷா வருது. அதுக்கு மேலே அருளி செய்கிறார் மந்திரத்திலும் என்று தொடங்கி, மந்திரத்திலும் இதை ஜெபிச்சுட்டா, இதை அனுசந்தானம் பண்ணிட்டா எனக்கு நினைக்கிறதுக்கு நடக்குமோ? எனக்கு மோட்சம் வேணும், உடனே மோட்சம் வந்துடுமோ? எனக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஜெபிக்கிறேன், வீடு ஆயிடுமோ? அது காரியகரம் ஆகுமோ அப்படின்னா அதுக்கு தான் மேலே அருளி செய்கிறார். மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதானான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கணக்க உண்டானால் காரியகரம் ஆகுது. காரியகரம் ஆகுமோன்னு கேள்வி சூத்திரத்தை சொல்கிறார். காரியகரம் ஆகும், கண்டிப்பாக ஆகும். எப்படி ஆகும்னா, நீ நினைத்த மாத்திரத்திலே அது காரியகரம் ஆகாது, அதுக்கு சில நியமங்கள் உண்டு. அந்த நியமங்கள் படி நீ அனுஷ்டித்தால் அது காரியகரம் ஆகும். எப்படி காரியகரம் ஆகணும்? மந்திரத்திலும், மந்திரம் என்ன மந்திரம்? திருமந்திரம்.
மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து. மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து யார்? மந்திரம் என்ன சொல்கிறது? மந்திரம் திருமந்திரம். அது என்ன சொல்கிறது? ஓம் நமோ நாராயணான்னு. அல்ல, ஓம் நமோ நாராயணாங்கிறது அது வாச்சியம், அது வாச்சகம். வாச்சியம். அந்த மந்திரம் யாரை குறிக்கிறது? சாக்ஷாத் நாராயணான எம்பெருமானை குறிக்கிறது. அவன்தான் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து. மந்திரம் ஓம் நமோ நாராயணா. மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து அது யாரை குறிக்கிறது? அந்த எம்பெருமானான சிவன் நாராயணனை. அந்த வஸ்துவிலும் மந்திர பிரதானான ஆச்சாரியன். இந்த மந்திரம் உனக்கு யார் கொடுத்தா? யாரால் உனக்கு உபதேசிக்கப்பட்டது? உனக்கு உன்னுடைய ஆச்சாரியனால் உபதேசிக்கப்பட்டது. அதான் மந்திர பிரதானம். யார் உனக்கு பிரதானம் பண்ணினா? அந்த மந்திரத்தை உனக்கு யார் தானம் பண்ணா? யார் சொல்லிக் கொடுத்தா? யார் உபதேசம் பண்ணினா? அந்த மந்திர பிரதான ஆச்சாரியன். ஒரு ஆச்சாரியன் இருப்ப ஒவ்வொருத்தருக்கும். அந்த ஆச்சாரியன் பக்கலிலும் அவருடைய பக்கலிலுமே பிரேமம் உனக்கு அன்பானது கணக்க உண்டானால். கணக்கன அது நல்லா இருந்தா, கட்டியாக இருந்தா, அதுக்கப்புறம் வேற புத்தியே கிடையாது, அவர் தான் எனக்கு அப்படிங்கிற பிரேமம் கணக்க உண்டானால் காரியகரம் ஆகும். அப்போ தான் அது காரியகரம் ஆகும். இல்லாட்டா அது காரியகரம் ஆகாது. கேள்வி என்ன? இப்படி பிரேமம் உண்டானால் இம்மந்திரம் இவனுக்கு காரியகாரம் ஆகுமோ அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்கிறார், காரியகாரம் ஆகும். எப்போ ஆகும்னா மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும். மந்திரம் திருமந்திரம். மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து எம்பெருமான் சாக்ஷாத் நாராயணன். மந்திரம் ஓம் நமோ நாராயணா. இது யாரை குறிக்கிறது அப்படின்னா சாக்ஷாத் அந்த நாராயணனை, சிவப்பதியான அந்த நாராயணனை குறிக்கிறது. அப்போ அந்த மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து எம்பெருமான். அப்போ அந்த மந்திரம் உனக்கு யார் கொடுத்தா? உனக்கு சமாசரணம் ஆகும்போது உன்னுடைய ஆச்சாரியனாலே உபதேசிக்கப்பட்டது. அந்த மந்திர பிரதானன் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் உனக்கு ஆசையானது கணக்க உண்டானால், உனக்கு அப்படியே அவன் மேலே அதிவசாயம் இருந்ததுன்னா அப்போ அது காரியகாரம் ஆகும் என்பதாக காட்டி அதுக்கு சுவாமி மணவாள மாமுனிகள் வியாக்கியானம். அதாவது ஞாதவ்ய ஞாதவ்ய ஞானம். ஆமாம், அதான் ஞானம். ஞாதவ்ய ஞாதவ்யன்னு தெரிஞ்சுக்கக்கூடியது. ஞாதவ்ய அர்த்த ஞாபகமான இம்மந்திரம் தன்னிலும். இந்த ஞாதவ்யம்னா அறியக்கூடியது. எது அறியக்கூடியது? இந்த மந்திரத்தை ஒருத்தன் அறிஞ்சின்ட்டான், திருமந்திரத்தை ஒருத்தன் அறிஞ்சின்ட்டான். ஓம் நமோ நாராயணன். ஞாதவ்ய அர்த்த ஞாபகமான இம்மந்திரம். ஞாதவ்யான அர்த்தம் என்ன? அதான் வாச்சியம் வாச்சகம். வாச்சியம் வாச்சகம். வாச்சகங்கிறது வெறுமன ஒரு வரி. வாச்சகம். வாச்சியம் அந்த மந்திரத்திலே சொல்லப்பட்ட எம்பெருமான். அதான் ஞாதவ்ய அர்த்த ஞாபகமான இம்மந்திரம். ஒரு வாச்சியம் வாச்சகம். அதான் சிவஜன பூஷணத்திலே சுவாமி அழகபிரமாண பெருமானாகிறார், வாச்சிய பிரபாவம் போலன்னே வாசக பிரபாவம் அவன் தூரத்தினாலும் இது கிட்டுன்னு உதவும். திரௌபதிக்கு ஆபத்தில் புடவை சிறந்தது திருநாமம் வரே. திருநாமம் முக்கியமாக அந்த நாமத்தை உடைய நாமி பெயரை உடையவர். இதுதான் வாச்சியம் வாச்சகம். வாச்சியம் வாச்சகம்னா பெயரை உடையவர். இந்த ரெண்டில் எது முக்கியம் அப்படின்னா ரெண்டும் முக்கியம்தான். அது ஞாதவ்யார்த்த ஞாபகமான இம்மந்திரம் தன்னிலும் சேஷித்துவ சரணயத்த பிராபியத்துவங்களாகிற ஆகாரத்திலே யுக்ததையா இம்மந்திரத்துக்கு வாச்சிய வஸ்துவாக இருக்கிற ஈஸ்வரன் விஷயத்திலும் எடுக்கிறார். அதாவது ஞாதவ்ய அர்த்த ஞாபகமான இம்மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னால் வாச்சியத்தை சொன்னால் வாசக பரியந்தம் போகிறது. மந்திரத்தை சொன்னால் மந்திரத்துக்கு உள்ளீட்டான பொருள், உள்ளீட்டானவன் இவன் அந்த எம்பெருமான். அது தன்னிலும் அப்போ போயிடுச்சுன்னா சேஷித்துவ சரணத்துவ பிராபியத்துவங்களாகிற ஆகாரத்திரயம். ஆகாரத்திரயம்னா 3. என்ன 3ங்கிறான்? சேஷித்வம் சரண்யத்துவம் பிராபியத்துவம் அப்படிங்கிற 3. சேஷித்துவம்னு என்ன? உமக்கே நாம் ஆட்செய்வோம், நான் உனக்கு அடிமை, எம்பெருமானுக்கு நாம் அடிமை, அது சேஷித்துவம். சரண்யத்துவம் அப்படின்னா சரண்யன்
நம்ம உனக்கு அடிமைன்னு சொல்லிட்டோன்னா அவன் நம்ம வந்து சரணாகதி பண்ணிடுறான், அவன் சரண்யன் ஆயிடுறான். அவன் சரண்யன். அந்த சரண்யத்துவ பிராபியத்துவ இதனால் சேஷத்துவம் புரிஞ்சு சரண்யத்துவம் ஆயிட்டான்னா அப்புறம் பிராபியத்துவங்கள் என்ன பிராபியம்? அவனுக்கு உமக்கே நாமாற்றையும் உன்னுடைய திருவடிகளே இருந்து நித்திய கைங்கரியங்கள் பண்ணுறது. அந்த பிராபியத்துவங்களான இந்த எது அடைய பிராபியத்துவம்னா அடையக்கூடிய வஸ்து. என்ன அடையக்கூடிய வஸ்து? எம்பெருமான் போய் அங்கே சதாபஸ்தி சூரியான்னு அங்கே எப்பொழுது எம்பெருமானுக்கு அடிமை செய்யும் நிலை, அங்கே சென்று அடிமை செய்யும் நிலை, கைங்கரிய செய்யும் நிலை. இந்த ஆகார திரேயுக்ததையா இம்மந்திரத்துக்கு, இந்த மந்திரத்தில் இந்த மூணுமே இருக்குது. சேஷித்வம், சரண்யத்துவம், பிராபியத்துவம். இம்மந்திரத்துக்கு வாச்சிய வஸ்துவாக இருக்கிற இந்த மந்திரத்துக்கு வாச்சிய வஸ்து, மந்திரங்கிறது வாச்சகம். அந்த வாச்சகம் திருமந்திரம், ஓ நமோ நாராயணா. அந்த மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை உடையவன், அதுக்கு வஸ்து யாருன்னா எம்பெருமான். அதை தான் காமிக்கிறான். இம்மந்திரத்துக்கு வாச்சிய வஸ்துவாக இருக்கிற ஈஸ்வரன், அவன்தான் சர்வேஸ்வரன், அவன்தான் ஸ்ரீயப்பதி, அவன்தான் பரமபதநாதன், அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன். இம்மந்திரத்துக்கு வாச்சிய வஸ்துவாக இருக்கிற ஈஸ்வரன் விஷயத்திலும், அந்த ஈஸ்வரன் விஷயத்தில் தன் மந்திரம் பிராமணா அதீனம் அப்படின்னு ஒரு ஆகாரத்தை இந்த இடத்துல எடுக்கிறார். என்கிறபடியே இம்மந்திரம் ஆச்சாரிய அதீனமாக இருப்பது ஒன்றாகையாலே இத்தை யதா பிரதிபக்தி யுக்தனாய்கொண்டு தனக்கு உபகரித்த ஆச்சாரிய விஷயத்திலும் தத்தத் வைலட்சண்ய ரூபமாக பிரேமம் அதிசயேன உண்டானாள் அப்படின்னா என்ன அப்படின்னா, தன் மந்திரம் பிராமணாதீனம். இந்த ஸ்லோகம் வந்து விஷ்ணு தத்துவத்தில் இருக்குது. விஷ்ணு தத்துவத்தில் விஷ்ணு தத்துவத்தில் இல்லை, இது யுககேந்திர சம்ஹிதா. யுககேந்திர சம்ஹிதான்னு சம்ஹிதை பாஞ்சராத்திர 108 சம்ஹிதை இருக்குது. அந்த 108 சம்ஹிதையில் விககேந்திர சம்ஹிதா அப்படின்னு. விககேந்திரன்னா பக்ஷிராஜர் ஜெகந்தை மாதிரி ஒரு இது. ஆமாம், ஜெகந்தே ஸ்தோத்திரம். இது சம்ஹிதை. ஜனதையோட பிள்ளை இல்லையா? ஆமாம், வினதையோட பிள்ளை. அதான் கருடா இல்லை, வினதை சிறுவன் சிறகன்னும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சாத்திரப்பில் எடுக்கிறார். அந்த விககேந்திர சம்ஹிதை என்ன சொல்லிருக்குன்னா, தெய்வாதீனாம் ஜெகத்து சர்வம், ஜெகத் சர்வம் தெய்வாதீனம். இந்த பூலோகம் எத்தனை லோகங்கள் இருக்கோ அத்தனை லோகங்களும் யாருடைய அதீனம் அப்படின்னா தெய்வத்தினுடைய அதீனம். அப்போ மந்திராதீனம் தெய்வதம். அந்த தெய்வாதீனம் ஜெகத் சர்வம், இந்த ஜெகத்து இந்த பூலோகம் பூரா தெய்வாதீனம். அப்போது தெய்வம் யாருடைய அதீனம் அப்படின்னா மந்திராதீனம் தெய்வதம். தெய்வம் வந்து மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு. இந்த உலகமெல்லாம் யாருக்கு கட்டுப்பட்டுருக்கு? தெய்வத்துக்கு கட்டுப்பட்டுருக்கு. தெய்வம் யாருக்கு கட்டுப்பட்டிருக்கான்? மந்திரத்துக்கு கட்டுப்பட்டுருக்கான். தெய்வாதீனம் து மந்திராதீனம், தெய்வாதீனம் து ஜெகத்து சர்வம், மந்திராதீனம் து தெய்வதம். மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர் பெருமாள். தன் மந்திரம், அந்த மந்திரம் யாருக்கு கட்டுப்பட்டிருக்கு அப்படின்னா பிராமணாதீனம், பிராமணனுக்கு அதீனம் மந்திரம். தஸ்மாத் பிராமணா தெய்வதம். அதனாலே பிராமணர்கள் தெய்வதம் என்று சொல்லப்படுகிறார்கள். அது இருக்கணும். எல்லா உலகம் தெய்வத்திற்கு வசப்பட்டது. தெய்வமா எனில் மந்திரத்திற்கு வசப்பட்டவர், மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவர். அந்த மந்திரம் ஆச்சாரிய வசத்தில் இருப்பது. மந்திரம் ஆச்சாரியன் உபதேசிக்கலாம் திருமந்திரத்தை, அப்போ அவருக்கு வரப்பட்டது. ஆகையாலே ஆச்சாரியனே சேதனனுக்கு தெய்வமாவா. அதனால தான் எல்லாரையோட வசதி. அழகுமணப்பா நாயனார் ஸ்ரீவஜ்ர பூஷணத்தில் சுவாபிமானத்தாலே ஈஸ்வர விமானத்தை குலைத்து கொண்ட இவனுக்கு ஆச்சார விமானம் தவிர வேறு கதி இல்லை என்று பிள்ளை பலகாலம் அருளி செய்யும். ஆகவே ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு சொல்கிறான். ஆகையாலே ஆச்சாரியனே இந்த சேதனனுக்கு தெய்வமானான். அதனால தான் வடுக நம்பி பால் காய்ச்சிட்டு இருக்கும்போது நம்பெருமாள் கோஷ்டியில் எழுறார். அப்போது உடையவர் போய் சேவிக்கிறார் நம்பெருமாளை. ஒழுகா பெருமாள் எழுட்டார், வா வா அப்படின்னா. உடனே அந்த வடுகன் சொன்னான், பெருமாள் நீ போய் சேவியும்,
உம்ம பெருமாளை சேவிக்க நான் வந்தேன்னா எம்பெருமாளுக்கு பால் பொங்கி இன்னைக்கு பால் இல்லாமல் ஆகிடும். அதனால் எனக்கு ஆச்சாரிய கைங்கரியம் தான் எனக்கு வசதி, பெருமாள் கைங்கரியம் 2ஆம் பட்சம் தான் அப்படின்னு ஆச்சாரிய அபிமானமே உத்தாகம். ஆகவே தெய்வாதீனம் தூ ஜெகசர்வம் மந்திராதீனம் தூ தெய்வதம் தன்மந்திரம் பிராமணாதீனம் தஸ்மாத் பிராமண தெய்வதம். ஆகையால் ஆச்சாரியனே சேதனனுக்கு தெய்வமாவான் என்பதை இந்த இடத்துல காட்டி தன் மந்திரம் பிராமணாதீனம் என்கிறபடியே இம்மந்திரம் ஆச்சாரிய அதீனமாக இருப்பது ஒன்றாகையாலே நமக்கு யார் இது கொடுத்தா? ஆச்சாரியன் தானே கொடுத்தா. இந்த பிரமாணத்தைப்படி தெய்வாதீனம் ஜெகசர்வம் மந்திராதீனம் தெய்வதம் தன்மந்திரம் பிராமணாதீனம் தஸ்மாத் பிராமண தெய்வதம் தானே இருக்கு. அதனாலே ஆச்சாரியன் அதீனமாக இருப்பது ஒன்றாகையாலே இந்த மந்திரத்தை யதா பிரதிபக்தி யுக்தனாய் கொண்டு ரொம்ப பிரதிபக்தியோட வினயத்தோட யுக்தனாய் கொண்டு தனக்கு இந்த மந்திரத்தை யார் உபதேசித்தானோ அந்த உபகரித்த ஆச்சாரியன் விஷயத்திலும் தத்தத் வைலட்சண்ய ரூபமான பிரேமம், இந்த மந்திரத்தில் உனக்கு எவ்வளோ பிரேமம் இருக்கிறோங்கிறத முந்தைய சூத்திரத்தில் சொன்னார். இப்போ இந்த மந்திரம் உனக்கு யார் பிரதானம் பண்ணா, உனக்கு யார் உபதேசம் பண்ணா, அவனிடத்திலும் ஆச்சாரியன் விஷயத்திலும் தத்தத் வைலட்சண்ய ரூபமாக பிரேமம் அதிசயேன உண்டானா அவரிடத்திலும். ஐயோ எப்பேற்பட்ட மந்திரம் எப்பேற்பட்டதுன்னு முன்னாடி சொல்லிட்டார். 4 வேதத்தினுடைய சாரம், இதிகாச புராணங்களுடைய சாரம், 18 புராணங்களுடைய இப்பேற்பட்ட பெரிய மந்திரத்தை ஆச்சாரிய விஷயத்திலும் தத்தத் வைலட்சண ரூபமாக பிரேமம் இவனுக்கு அதிசயோன உண்டானால் இம்மந்திரம் இவனுக்கு காரியகாலம் ஆகும். இப்படி இவனுக்கு பிரேமம் இருந்துட்டா இது என்ன கேள்வி? இந்த மந்திரம் இவனுக்கு ஜபிச்சா அவனுக்கு காரியகரம் ஆகுமோன்னு கேள்வி. அவனுக்கு காரியகரம் ஆகும். எப்போ ஆகும் அப்படின்னா இப்போ ஏற்பட்டது செஞ்சால் இவனுக்கு பிரதிபக்தி அந்த வாச்சியத்திலும் வாசகத்திலும் அந்த மந்திரத்திலும் அந்த மந்திரத்தை உபதேசித்த ஆச்சாரியத்திலும் இவனுக்கு பிரேமம் கனத்து இருக்குமானால் இவனுக்கு அந்த மந்திரம் காரியகரம் ஆகும் என்பதாக காட்டுகிறார். மேலும் இன்னொரு பிரமாணத்தை காமிக்கிறார். மந்திரே தத் தேவதாயாஞ்ச ததா மந்திரப்பிரதே குரு த்ரிஷு பக்தி சதா காரியா சாகி பிரதம சாதனம் அப்படின்னு. மந்திரே தத் தேவதாயாஞ்ச ததா மந்திரப்பிரதே குரு த்ரிஷு பக்திக்கு சதா காரியா சாகி பிரதம சாதனம். அதாவது மந்திரத்தினிடத்தும் அந்த மந்திரம் எதை குறிக்கிறதோ அந்த தேவதையிடமும் அப்படியே மந்திரத்தை அளித்த ஆச்சாரியனிடமும் ஒன்று ஒழியாமல் இம்மூன்றிடமும் எப்போதும் பக்தி செய்யப்பட வேண்டும். அந்த பக்தியே பகவத் பிராப்திக்கு முதல் படி, முதல் உபாயா அப்படின்னு காமிக்கிறார். மந்திரத்தினிடத்திலும் அந்த மந்திரத்தை அந்த வஸ்துவிலும் அந்த தேவதையிடமும் அந்த மந்திரத்தை உமக்கு யார் பிரதானம் பண்ணா அவனிடத்திலும் அந்த ஆச்சாரியனிடத்திலும் இம்மூன்றிலும் ஒன்று ஒழியாமல் 3 இடத்திலும் சமமாக பாதிக்கணும். ஒன்று வசதி ஒன்று தாழ்த்தி கிடையாது. இம்மூன்று இடத்திலும் எப்போதும் பக்தி செய்யப்பட வேண்டும். அந்த பக்தி இருந்ததுன்னா அந்த பக்தியானது பகவத் பிராப்திக்கு உனக்கு முதல் உபாயமாகும் என்று என்ன கடவதிலே அப்படின்னு காமிக்கிறார். மந்திரே தத் தேவதாயாஞ்ச ததா மந்திரப்பிரதே குரு த்ரிஷு பக்தி சதா காரியா சாகி பிரதம சாதனம். இந்த 3 பக்தி 3 இடத்திலும் மந்திரத்திலும் மந்திரத்தினுடைய வஸ்துவிலும் மந்திர பிரதான இடத்திலும் இந்த 3 இடத்திலும் யார் ஒருவன் பக்தி செய்கிறானோ அவனுக்கு பகவத் பிராப்திக்கு அதுவே முதல் படி உபாயம் ஆகும் என்ன கடவுளரே என்று சொல்லி இனி மந்திரத்தினுடைய அவதரண பிரகார கதன முகத்தாலே இதனுடைய அப்பிரதீம வைபவத்தை அருளி செய்கிறார் சம்சாரிகள் என்று தொடங்கி. ஸோ இப்போ என்ன கேள்வி? இது காரியகாரம் ஆகுமோ அப்படின்னா காரியகாரம் ஆகும். எப்போ ஆகும் அப்படின்னா உனக்கு மந்திரத்திலும் மந்திரத்தினுடைய வஸ்துவிலும் மந்திர பிரதான இடத்திலும் உனக்கு பிரேமம் கனத்து இருக்குமே ஆனால் அது காரியகரம் கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு சொல்லி
இனி இந்த மந்திரத்தினுடைய அவதரண பிரகார கதனம். அவதரணம்னா ஆரம்பிக்கிறது, இப்படி உண்டாச்சு அந்த கதனம். அந்த அதன் முகத்தாலே இதனுடைய அப்பிரதீம வைபவத்தை அருளி செய்கிறார். இதனுடைய அப்பிரதீம வைபவம் இதுக்கு ஏகப்பட்ட வைபவம் இந்த மந்திரத்துக்கு. அப்பிரதீம வைபவம்னா சொல்லமாலா இன்ப வெள்ளம், சொல்லமாலா இன்ப வெள்ளம் அப்படி சொல்லவே முடியாது. அப்பிரதீம வைபவம், மிகுந்த வைபவம், அதை அருளி செய்கிறார். அடுத்த சூழ்நிலைகளே சம்சாரிகள் என்று தொடங்கி சம்சாரிகள் ஆகிறார் என்பதாக அடுத்தது 5வது சூழ்நிலை. சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இளவு மின்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட சர்வேஸ்வரன் தன் கிருபையாலே இவர்கள் தன்னை அறிந்து கரைமரம் சேரும்படி தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்திரத்தை வெளியிட்டு அருளினான் அப்படின்னு அடுத்த சொல்ல காமிக்கிறார். இந்த மந்திரத்தினுடைய அவதரணம் இது எப்படி அவதாரமாச்சு அப்படின்னா, எம்பெருமான் ஸ்ரீ பத்ரியாசிரமத்திலே நரநாராயணாக இருந்து தானே ஆச்சாரியனமாகவும் தானே சிஷ்யனுமாகவும் இருந்து இந்த மந்திரத்தை வெளிப்படுத்தினார் இல்லையா? அது யாருக்கு? சம்சாரிகளுக்கு. அதை இங்கே குறிப்பிடுகிறார். சம்சாரிகள் ஆகிறார். சம்சாரிகள்லாம் சம்சாரத்தில் லோகத்தில் இருக்கக்கூடிய தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து, தங்களையும் மறந்துட்டான், தான் யாருன்னு தெரியல, ஈஸ்வரன் இருக்கானே அவனும் தெரியல, மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து. ஈஸ்வரன் சில பேர் மொட்டானஸாக காரியம் பண்ணிட்டு இருப்பான். ஏன் பண்ணுறேன்னு தெரியாது. அவன் சொன்னா பண்ணிட்டு கதை எடுத்துக்கணும், பாத்திரம் சுத்தம் பண்ணணும், அது பண்ணணும், பிரமாணத்தில் ஜலை கொடுக்கணும், செய்ய வேண்டிய காரியம், அவருக்கு வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு இருப்பான். அதில் செய்ய வேண்டிய ஒரு பிரதிபக்தி கூட இருக்காது. கூலிக்கு மாறடிக்கிறான் பாருங்க, அவன் எதுவும் சம்பளம் கொடுக்குறான், அதுக்காக வேண்டி காரியம் பண்ணுறான். அப்படி இல்லையா, இவன் ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து, அப்படி கூட இவன் கைங்கரியம் பண்ணல. ஏதோ சம்பளம் கொடுக்குறான், அதுக்காக வேண்டி கோவிலுக்கு போகிறோம், வரோம், சித்து விளக்கு போடுறோம், சித்து விளக்குக்கு மாதம் 10,000 கொடுக்குறோம், காப்படி அரிசி, அந்த காலத்தில் அரைக்கோடை நெல் கொடுப்பான், காக்கோடை நெல் கொடுப்பான், அதுக்காக வேண்டி பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ஜீவனமானமோ இல்லையோ அதுக்காக வேண்டி. இப்படி ஈஸ்வர அப்படியும் கைங்கரியமும் கிடையாது, கைங்கரியத்தையும் இழந்து. சரி, கைங்கரியம்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு அந்த இழந்தோம் என்ற இழவு எண்ணிக்கை, அந்த வருத்தமும் இல்லை வாழ்க்கை. ஐயோ நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிற அந்த இழவு எண்ணிக்கை இப்போ சரி இருக்காளே அப்படின்னா எப்படி இருக்கான்னா, சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து. இவன் எங்கே இருக்கா? இந்த சம்சாரமாகிற பெருங்கடல், பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலே இவ கடக்கா, அதில் விழுந்து நோவுப்படுறா. எல்லாம் அனந்த கிளேசம் தானே, எல்லாம் துக்கம் தானே. என்ன சர்வம் பரவசம் துக்கம், சர்வம் ஆத்மவசம் சுகம் அப்படின்னா கிரத்தியாருக்கு அடிமைப்பட்டு இருக்குங்கிறதே ஒரு துக்கம்தான். சர்வம் பரவசம் துக்கம், சர்வம் ஆத்ம எதேச்சே தான் இருக்கு அது சுகம்னு நினைக்கிறான். ஆனால் அதுவும் சுகம் கிடையாது. இவன் தனியாக வாழ முடியுமோ? மேன் இஸ் எ சோஷியல் அனிமல். இவன் தனியாக நான் மட்டும் தனியாக இருக்கேன்னா, இவனுக்கு பால் கொடுத்துக்கு வேணும், காய்கறியாக கொடுத்துக்கு வேணும், நெல் பயிரிடுறதுக்கு வேணும், அவன் பயிர் யாராவது ஒருத்தர் சார்ந்து தானே ஒருத்தர் இருக்க முடியும். ஒருத்தனை சாராமல் ஒருத்தன் தனியாக யாரும் வாழ முடியாது. யாராவது ஒருத்தரை யார் எதை சார்ந்து இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. நமக்கு அரிசி வருதுன்னா அது நெல்லில் எவனோ பயிரிடுறான், எவனோ அறுக்கிறான், எவனோ அதை அறுவடை பண்ணுறான், எவனோ குத்துறான், எவனோ கொண்டு வரான், எவனோ பண்ணுறான், யாரோ சாப்பிட்றான். அப்போ இத்தனை பேருடைய ஒரு சகவாசம் ஒரு இருந்தால் தானே இவனுக்கு இது சாப்பிட முடியும், அன்னத்தை புஜிக்க முடியும். ஆகவே இந்த சம்சாரமாகிய பெருங்கடலே இருந்து இவன் நோவுபட சர்வேஸ்வரன் அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய கிருபையாலே, அவனுடைய அனன்ய கிருபையாலே இவர்கள் தன்னை அறிந்து நம்மளை பற்றி இவன் தெரிஞ்சுக்கணுமே, இவன் நம்மளோட ஆளாச்சே, நம்முடைய சேதனாச்சே அப்படின்னு கரைமரம் சேரும்படி. கரைமரம்னா 2 அர்த்தம். கரைமரம்னா அந்த காலத்தில் கடலில் தோணி எடுத்துன்னு போயிடுவா, உள்ளுக்குள்ளே போயிட்டான்னா லேண்டே தெரியாது. அப்போ திருப்பி எங்கே லேண்ட் இருக்குன்னு அது குலசேகர ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் வெங்கந்தின் கலிநடத்தாய் வித்துவக்கோட்டம்மா நான் எங்கும் போய் உய்கேன் உன் இணையே அடைகளல்லார் எங்கும் போய் கரை காணாது எரிகடல் வாய் மீண்டேறும் வங்கத்தின் பூம்பேரும் மாப்பறவை போன்றேனே
அப்படின்னு சொல்கிறார். அப்படி கரைமரம் சேர்றதுக்கு அந்த தோணி உள்ளே போயிடுத்து வெளியில் வரணுங்கிறதுக்காக வேண்டி அவள் எங்கேயாவது பார்ப்பாளாம், எங்கேயாவது தோப்பு துறவு தெரிஞ்சால் உயரமாக இருக்குமோ இல்லையோ அதை பார்த்துட்டு கரைக்கு வருவாளாம். அதுதான் கரைமரம் சேர்றதுன்னு. கரைமரம் சேரும் இல்லைன்னா என்ன பண்ணுவா, இந்த கட்டுமரம்ங்கிறத 2-3 இதை கட்டி 2-3 கட்டைகளை கட்டி அதை கட்டுமரமாக கட்டி அது போகிற போக்கில் அது அப்படியே எங்கே போய் சேருதோ இடத்துல போய் சேரும். அது என்றைக்கோ ஒரு நாள் கடை வந்து சேரும். அப்படி கரைமரம் சேரும்படி தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்தார்த்தத்தை வெளியிட்டு அருளினான் அப்படிங்கிறதாக காமிக்கிறார். அதாவது அஜித் சம்பந்தத்தாலே பிரபாக ரூபேன வருகிற அவித்யா கர்ம வாசனா ருஜி விவசரா அப்படிங்கிறார். சம்சாரிகள்னா யாருன்னு காமிக்கிறார். அஜித் சம்பந்தத்தாலே, அனாதி அஜித் சம்பந்தம். அஜித் சம்பந்தம்னா சித்து இல்லாதது அஜித்து. அஜித்திலையும் எம்பெருமான் இருக்கான். எம்பெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கார். சித்திரையும் இருக்கான், அஜித்திலையும் இருக்கான். இப்போ அனாதி அஜித் சம்பந்தத்தாலே இப்போ நம்ம முன்னாடி எப்படி கட்டையாக இருந்தோம், பட்டையாக இருந்தோம், மரமாக இருந்தோம், மட்டையாக இருந்தோம், சுவராக இருந்தோம், கல்லாக இருந்தோம், மண்ணாக இருந்தோம், இப்படி ஏதோ இருந்திருக்கோம். அப்படியே ஒவ்வொரு நாளேருந்து மாறி அனாதி அஜித் சம்பந்தத்தாலே பிரபாக ரூபேன வருகிற அவித்யா கர்ம வாசனா ருஜி விபசனாய். இந்த நமக்கு பிரபாக ரூபேன அப்படின்னா அது நித்தியம், பிரபாக நித்தியம். ஆனால் அந்த அந்த இடத்துல ஜலம் நித்தியம் கிடையாது. ஒரு நதியில் ஜலம் போகிறது, வேகமாக போயின்னு இருக்கு, வெள்ளம் போயின்னு இருக்கு. 365 நாள் கங்கையிலோ யமுனையோ ஜலம் போயிட்டே இருக்குது, வெள்ளமாக போயிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ அந்த வெள்ளம் நித்தியம், அது பிரவாகதோ நித்தியம், பிரவாகம் நித்தியம். ஆனால் நேற்றுக்கு இதுக்கு முந்தின இருந்த ஜலமாக இப்போ இருக்குது. அந்த ஜலம் கடலில் போய் சேர்ந்துருக்கும், இல்லை எங்கே போய் சேர்ந்துருக்கும். ஆனால் அந்த ஜலம் நித்தியம் கிடையாது. பிரவாகம் நித்தியம், பிரவாகதகா அந்த ஜலம் நித்தியம் கிடையாது. அதுபோல் நம்ம இந்த சம்சாரமாகிய இதில் பல விதமான மாறி மாறி பல பிறந்து எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து இது வந்திருக்கும். அது ஜென்மங்கள் எடுத்து அப்படின்னு ஜலம் புயல போடுறாப்புல. ஆனால் இந்த ஜென்மத்தில் இருக்கிறது இப்போ இருக்கிற ஜலம் மாதிரி. அதே மாதிரி பிரபாக ரூபேன வருகிற அவித்யா கர்ம வாசனா ருஜி விவசராய். அவித்யா கர்ம வாசன ருஜி இல்லாமல் இருக்கணும். ஜென்ம மரணாதி கிளேச வாகிகளாய் திரிகிற பக்த சேதனர். இந்த பக்த சேதனர் எப்படி இருக்குன்னா, நம்மெல்லாம் பக்த சேதனர். இதிலிருந்து விடுபட்டால் தான் முக்த சேதனர் ஆக முடியும். விடுபடாத வரையும் பக்தர், பக்த சேதனர். ஜென்ம மரணாதி கிளேசவாகிகளாய், ஜென்மம் பிறப்பு மாறி மாறி பல பிறப்பு அப்படிங்கிறாப்புல. ஒரு பிறப்பு ஒரு இறப்பு, ஒரு இறப்பு ஜென்ம பரம்பரையிலே தோல் தீண்டி அப்படிங்கிற ஒருத்தர் எடுக்கிறார். ஜென்ம மரணாதி கிளேச பாகிகளாய் திரிகிற பக்த சேதனர் தங்கள் ஈஸ்வரனையும் மறந்து என்றது. அவள் என்ன பண்ணுறா, நம்மெல்லாம் இப்படியோ எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து இப்போ வந்திருக்கோம். இப்போவாது எம்பெருமான நினைக்கலாமா இல்லையோ? இப்போவும் நினைக்கிறது கிடையாது. ஏன் நினைக்கிறது கிடையாதுன்னா, அந்த அவித்யா கர்ம வாசன ருச்சின்னு நம்ம ஒட்டின்னு இருக்கு. அந்த இத்தனை ஜென்மாங்கள் எடுத்து அந்த அந்த சம்ஸ்காரம் அது ஒட்டின்னு இருக்கு. அதனால் அந்த ஜென்மமரணாதி கிளேசவாகலாத்து நமக்கு அந்த கிளேசங்கள் இந்த அதெல்லாம் நமக்கு இன்னும் ஒட்டின்னு இருக்கு. அவர்கள் அதனாலே தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து என்றது. ஏன் அவர்கள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து, நான் தான் எம்பெருமானை நினச்சின்னு இருக்கேனே, நான் தான் நெத்திப்படி கோயில் போகிறேனே, நான் தான் நெத்திப்படி திருவாதாரம் பண்ணுறேனே, நான் உன்னை நினச்சிட்டே இருக்கேனே அப்படின்னா, நீ நினச்சிட்டு இருக்கிறோம் 24 மணி நேரத்தில் நீ சும்மா ஒரு நிமிஷம் அர்க்கித வர்ப்பியாமி ஆத்தங்க வர்ப்பியாமி சொல்லிட்டு போயிடுறேன். ஆனால் இந்த ஜென்ம பரம்பரைகளே வந்த கர்மா வித்யா வாசனாதி இன்னும் ஒன்றை விடலை. அது ஒன்று ஒட்டின்னு இருக்கு. அது ஒட்டின்று இருக்கிறதுனால நீ பக்த சேதனாக இருக்க. அது ஒட்டின்று இல்லாமல் இருந்தால் விடுபட்டுருதுன்னா நீ முக்த சேதனர் ஆயிருப்பிய. நீ முக்த சேதனர் ஆகாதவரை நீ பக்த சேதனர் தான். அப்படி பக்த சேதனாக இருப்பவர் நாம் எல்லோரும் என்ன பண்ணுறோம்னா,
நம்மளையும் இழந்துடுறோம், ஈஸ்வரனையும் மறந்துடுறோம். நம்மளையும் மறந்துடுறோம், ஈஸ்வரனையும் மறந்துடுறோம் அப்படிங்கிறத காட்டி அந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் காமிக்கிறார். தாசபூதாக சதசர்வே ஹி ஆத்மானஹா பரமாத்மனஹா ந அந்யதா லக்ஷணம் தேஷாம் பந்தே மோக்ஷே ததைவச்ச அப்படிங்கிறார். எல்லா ஆத்மாக்களும் இயற்கையாகவே பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்டவர்கள் அன்றோ. நீ சொல்லாமல் போ, எந்த ஆத்மாவாக இருந்தாலும் அந்த ஆத்மாவானது எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது. தாசபூதாக ஸ்வத சர்வே, சர்வே ஸ்வதகா, சர்வே எல்லாரும் ஸ்வதகா இயற்கையாகவே தாசபூதாக எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள். எல்லா ஜீவாத்மாக்களும் அந்த பரமாத்மாவுக்கு இயற்கையாகவே நாம் அடிமைப்பட்டுள்ளோம். ஆத்மானகா பரமாத்மனகா தாசபூதாக சுதசர்வேஹி ஆத்மானகா பரமாத்மனகா பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்டவர்கள். நான் அந்நியதா லட்சணம் தேசம், இவர்களுக்கு வேற லட்சணம் கிடையாது. இந்த தாசபூதா நம்ம இருக்கோமே, நாம் எல்லோருமே ஸ்வதகாவே இயற்கையாகவே எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள் தான். இதை தவிர வேறு லட்சணம் இவர்களுக்கு கிடையாது. தாசபூதா சுதசர்வேகி ஆத்மான பரமாத்மனகா நான் அந்நியதா லட்சணம், வேறு வகைப்பட்ட லட்சணம் இவர்களுக்கு கிடையாது. தேஷாம் பந்தே மோக்ஷே ததேவச்ச, பந்தத்தில் இருந்தாலும் இவர்கள் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள் தான். இவர் பந்தத்திலிருந்து விடுபட்டு மோட்சம் போனாலும் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள் தான். அங்கே எனக்கு மோட்சம் வந்துடுத்தோ, நான் எம்பெருமானுக்கு மேற்பட்டவன் சொல்ல முடியாது. ஆகவே இவர் எங்கே இருந்தாலும் தாசபூதாக தான் அப்படிங்கிறத காட்டி இப்படி என்கிறபடியே ஸ்வசித்தமான பகவத் சேஷவத்தை லட்சணமாக உடையாக இருக்கிற தங்களையும் எப்படி இந்த தாசபூதா ஸ்வயம் சர்வே என்கிறபடியே ஸ்வதசித்தமான பகவத் சேஷத்துவம். பகவத் சேஷத்துவம் நமக்கு ஸ்வதசித்தம். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீ அவனுக்கு அடிமை தான். நீ அடிமைன்னு சொன்னால் நீ அவனை புரிஞ்சுன்னு அர்த்தம். நீ அடிமையின்றி திரிவாரையும் அடிமை செய்வாரையும் அடிமையின்றி திரிவாரையும் அப்படின்னு தீபபுரத்தில் ஒரு இடத்துல ஆழ்வார் எடுக்கிறார். நான் அடிமைன்னு நினச்சிட்டு போகிறவனும் அடிமையின்றி திருவார்களும் எல்லாருமே யார்? சேஷபூதம் தானே, அவனுக்கு அடிமைப்பட்டவர்கள் தானே. அதை தான் எடுக்கிறார் இங்கே. என்கிறபடியே சுதசித்தமான பகவத் சேஷத்துவத்தை லட்சணமாக உடையாக இருக்கிற தங்களை பதிம் விஸ்வசிய சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம் இத்தியாதிகளில் சொல்லுகிறபடியே தங்களுக்கு நிருபாதிக சேஷியாக இருக்கிற ஈஸ்வரனையும் அறியாதே என்னை. இப்படி பதிம் விஸ்வசிய அப்படின்னு இன்னொரு பிரமாணத்தை எடுக்கிறார். பதிம் விஸ்வசிய ஆத்மேஸ்வரம் அப்படின்னு தைத்திரிய நாராயணத்தில் எடுக்கிறது. உலகத்திற்கே பதி, தனக்குத்தானே ஈஸ்வரனாக இருப்பவர் நாராயணன். இந்த உலகத்திற்கே பதி, ஏன்னா எல்லாருமே ஸ்திரீத்துவம் தான். புருஷாலாக இருப்பால் கூட ஸ்திரீ பிராயம் இதம் ஜகத்து அப்படின்னு சொல்லியிருக்கான். எல்லாருமே ஸ்திரீகள் தான், எம்பெருமான் ஒத்தன்தான் புமான். ஆகவே பதிம் விஸ்வசிய ஆத்மேஸ்வரம், உலகிற்கு பதியும் தனக்குத்தானே ஈஸ்வரனாக இருப்பவன் யார்? அவன் உலகிற்கு பதி, தனக்குத்தானே நமக்கு அவன் ஈஸ்வரனாக இருக்கிறான். அவன் யார்? நாராயணன் அப்படின்னு சொல்லியிருக்கிறபடியாலும் ஸ்வப்ன ஆத்மனி சஞ்சாதம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம் உபயோரேக்ஷே சம்பந்தோ ந பரோ அபிமதோ மம அப்படின்னு விஷ்ணு தத்துவத்தில் ஒரு ஸ்லோகத்தையும் எடுக்கிறார் சுவாமி மனோரமாமுனிகள். உடமையாக இருக்கும் தன்மை ஆத்மாவின் இயற்கையாகவே இருப்பது. ஆத்மாவுக்கு என்ன இயற்கைன்னா நாம் அவனுக்கு சேஷபூதர், உடையவன் உடைமை. இந்த சரீரம் அவனுக்கு உடைமை, நமக்கு அவன் உடையவன். ஒரு சட்டை இருக்குன்னா அந்த சட்டை உடையவன் சட்டை. அந்த சட்டையே நாம் நம்ம போட்டுக்குமா? சட்டையை உடையவன் தானே அதை எடுத்துக்கொண்டு போட்டுக்கொள்ள வேண்டும்.
அதனால தான் நமக்கு நம்ம சம்பிரதாயம் எம்பெருமானுடைய நிருகேது கடாட்சத்தை ஒத்துக்கிறோம். எப்படி ஒரு சட்டையானது நாம் அதை உபயோகிக்க வேண்டும் என்றால் அதை எடுத்துக்கொண்டு நாம் அணிந்து கொள்ள வேண்டும், அது அணியாது. அதுபோல நீ உடைமை உடையவன், நான் உமக்கு ஒரு சட்டை மாதிரி உடைமை, அதை உடையவன் நீர். ஆகவே நீரே என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய நிருகேது கடாட்சம் பண்ணி. அதனால தான் சுவாமி சீதா பிராட்டி அங்கே அசோகவனத்தில் இருக்கும் பொழுது, நான் என்னுடைய கற்பு என்ற இதே எல்லாத்தையும் நான் வெல்ல முடியும், ஆனால் அது தூயவன் ஆற்றலுக்கு மாசு என வீசினேன், அது நான் செய்யக்கூடாது, அவனுடைய சுவாமித்துவம் தெரியணும், என்னுடைய சுவாமித்துவம் தெரிஞ்சிடக்கூடாது. அப்படின்னால அது அவனுடைய வில்லினுடைய ஆற்றலுக்கு அவன் என்னை கூட்டி செல்ல வேண்டுமே தவிர நானே அங்கே சொல்லக்கூடாது. ஆகவே நான் இன்னும் 1 மாத காலம் இருப்பேன், நீர் அதை போய் சொல்லும், அதற்குள் அவர் வர வேண்டும், வராவிட்டால் மேலே பார்த்து கொள்ளலாம் என்பதாக காட்டுகிறார். அப்படி உடமையாக இருக்கும் தன்மை ஆத்மாவின் இயற்கையாகவே இருப்பது, அது இயற்கை. உடையவனாக இருக்கும் தன்மை பிரம்மத்திடம் இயற்கையாக இருக்கிறது. அதான் சொன்னேன் இல்லையா, சட்டையை உடையவன், சட்டையை உடையவன். அப்போ சட்டையை நம்மன்னு வச்சுப்போம் ஆத்மாவா, சட்டையை உடையவன் நம்ம, அப்போ நம்மை உடையவன் அந்த எம்பெருமான். ஆகவே உடைமையாக இருக்கும் தன்மை ஆத்மாவுக்கு இயற்கையாக இருப்பதாலும் உடையவனாக இருக்கும் தன்மை பிரம்மத்திடம் இயற்கையாக இருக்கும். நம்மை ஆட்கொள்ளவன் யாரு? அவன் தானே. அதனால உடையவனாய் அவன் தானே உடையவன், நம்ம உடைமை, அவன் உடையவன். அந்த உடையவனாய் இருக்கும் தன்மை பிரம்மத்திடம் இயற்கையாக இருப்பது, இதுவே இருவருக்கும் சம்பந்தம், வேறு எதையும் நான் ஒப்பவில்லை என்பதாக காட்டி, இத்தியாதிகளில் சொல்கிறபடியே தங்களுக்கு நிருபாதிக சேஷியாக இருக்கிற ஈஸ்வரனையும் அறியாதே என்க. இப்படி உடைமை பாவத்தை தெரிந்து கொள்ளாமல் இருப்பவன் நிருபாதிக சேஷமாக இருக்கிற நமக்கு அவன்தான் நிருபாதிக சேஷத்துவம் அப்படிங்கிறத தெரியாத இருக்கு, தாசபூதா சுதசர்வேன்னு தெரியாமல் இருக்கிறவா எல்லாம் ஈஸ்வரனையும் அறியாதே என்க. இப்படி அறியாமல் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அறியாமலா என்னாதே மறந்தான் என்பது இப்படி அறியாமல் இருக்கிறாளே, அப்போ அது சூத்திரத்தில் எப்படி இருக்கணும்? சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்துன்னு போட்டிருக்கா, இவ அறியாமல் தானே இருக்கா. இப்படி இவர்கள் நிருபாதிக சேஷமாக இருக்கிற ஈஸ்வரனை அறியாதே என்கை, அறியாதே ஆனால் அறியாமலா என்னாதே மறப்பா என்பதே இவளுக்கு தெரியாமல் போயிடுத்து. அப்போ சூத்திரத்தில் சம்சாரிகள் தங்களையும் இழந்து ஈஸ்வரனையும் மறந்துன்னு சொல்லாமல் தங்களையும் இழந்து ஈஸ்வரனையும் அறியாமல்னா இருக்கணும் அப்படின்னு பதம் போட்டிருக்கணும். அங்கே புலவாச்சாரியார் மறந்துன்னா போட்டிருக்கார், இவர்கள் அறியாமல் இருக்காளே அப்படின்னு போடலையே அப்படின்னு அங்கே ஒரு ஆட்சேபம் கிளம்புது. அறியாமல் என்னாதே மறந்தான் என்பது எண்ணில் முன்மொரு கால் நினைத்து பின் அந்நினைவுக்கு பிரச்சுதி வந்தவிடத்திலே மறந்து என்னலாவது எண்ணில். ஏன் அவர் மறந்துன்னு போட்டார், அறியாமல் போடலாமே அப்படின்னா, முன்பு ஒரு காலத்தில் எப்பாவது அறிந்திருக்கலாம், அந்த அறிந்ததை அவர்கள் பிற்காலத்திலே மறந்து இருக்கலாம். இந்த ஸ்மிருதி நஷ்டம்னா மறந்துடுவாளோ இல்லையோ. இப்போ இன்றைக்கி நீர் யாருன்னு தெரியுது சொல்கிறேன், இவர் திருவேங்கடத்தைங்க, இவர் தோத்திரைங்க, ஸ்ரீவரமங்கைன்னு. நாளைக்கு ஸ்மிருதி போயிடுச்சுன்னா பெயரே மறந்துடுவோம், பெயரே என்ன மறந்து போயிடுச்சு. அதுபோல் இவர்கள் ஏதோ ஒரு ஜென்மாந்தரத்திலே இவர்கள் அறிந்தவர்களாக இருந்து இவனை அறிந்து தாசபூதா சதம் சர்வே என்பதை அவர்கள் அறிந்து அது காலப்போக்கில் இந்த அவித்யா வாசனாதிகளாலே அதனுடைய பிராபலத்தினாலே அது நலிந்து அது மேம்பட்டு அவர்களுக்கு அது மறந்து இருக்கிறபடியாலே அவர் ஏற்கனவே அவர்கள் அறிந்தவர்கள்தான், ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள் என்பதை தெரிவிப்பதற்காக அங்கே சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரையும் அறியாதே என்று போடாமல் மறந்து என்று போடுகிறார் என்பதாக சுவாமி மனோலமாவனிகள் அங்கே காட்டுகிறார். முன்பு ஒரு கால் நினைத்து பின்பு அந்நினைவுக்கு பிரச்சதி வந்த விடத்திலே மறந்து, ஏதோ ஒரு காரணத்தினால் அது மறந்து என்னவாவது எண்ணில் மறந்தேன் உன்னை முன்னம் என்கிறபடியே
பெரிய திருமொழியில் மறந்தேன் உன்னை அப்படின்னு 6:6:2 எடுக்கிறார். என்ன எடுக்கிறார் அப்படின்னா 6:6:2 குழந்தையால் நடுவெல்லம் கொண்ட காலம் குளறு என்பது மறந்தேன் உன்னை முன்னம் என்கிறபடியே அப்படின்னு எடுக்கிறார். பெரிய திரும்பி 6:6 இருக்கு. 6:6:2 இல்லையே, வேற ஏதோ பசங்க இருக்கு. மறந்தேன் உன்னை முன்னம் என்கிறபடியே மறந்தேன் உன்னைன்னு சொல்கிறாரா இல்லையாங்க. அதனால் மறக்க வேண்டிய மறந்து வந்துடும். அதனால் அறியறது வேற, மறந்து வேற. ஒரு காலத்திலே அறிந்திருக்கலாம், பின்னே மறந்திருக்கலாம். ஆகவே அறியாதே எண்ணாதே மறந்து என்பதாக காண்பிக்கிறார். சுசித்தமான சம்பந்தத்தை உணர்ந்தால் முன்பு நினைத்திருக்க அர்த்தத்தை மறந்தார் போலே இருக்கும் சம்பந்தத்தின் உரைப்பை நினைத்து அருளி செய்தாரா வித்தனை. ஏன் அவர் மறந்துன்னு போட்டார்னு சொன்னால், சுசித்தமான சம்பந்தத்தை உணர்ந்தார். சுசித்தமான என்ன, அவன் சேஷன், நம்ம சேஷன் அவன் சேஷி அப்படிங்கிற சுத்தமான சம்பந்தத்தை உணர்ந்தால் முன்பு நினைத்திருந்த அர்த்தத்தை மறந்தார் போலே. முன்னாடி ஏதோ நினச்சிட்டு இருந்தோம், இப்போ இதுதானே தெரிஞ்சிருத்து, அது தப்புன்னு தெரிகிறது, அப்போ அது மறந்து போகிறது. அது மறந்தார் போலே இருக்கும் சம்பந்தத்தின் உரைப்பை, அந்த சம்பந்தத்தினுடைய உரைப்பைன்னா அது நன்னா காரங்கிறது நன்னா ஒரு நன்னா கெட்டியாக தெரியறதுக்காக வேண்டி அந்த உரைப்பை நினைத்து அருளி செய்தாரா இத்தனை என்பதாக இங்கே காட்டுகிறார். திருமந்திரத்தினுடைய சீர்மைக்கு போரும்படி பிரேமத்தோடே பேண அனுசந்திக்க வேணும். வியாக்கியானம். திருமந்திரத்திற்கு சீர்மையாவது ரிஷோயஜுகம் சிதாமானி ததைவ அர்த்தவனானிஜ சர்வம் அஷ்டாட்சராந்திரஸ்தம் என்கிறபடியே சகல வேத சங்கிரகமாய் மற்றெல்லாம் பேசணும் என்கிறபடியே ஞாதவிய சகலார்த்த பிரதிபாதமாய் மந்திராணாம் பரமோ மந்திரோ குஹ்யானாம் குஹ்யமுத்தமம் பவித்திரம் ச பவித்ராணாம் மூலமந்திரகா சனாதனகா என்கிறபடியே மந்திரங்களில் வைத்து கொண்டு பரமமான மந்திரமாய் குஹ்யங்களில் வைத்து கொண்டு உத்தமமான குஹ்யமாய் பவித்திரங்களுக்கும் பவித்திரமாயிருக்கிற கௌரவம் சீர்மைக்கு போரும்படி என்றது தகும்படி என்கை பிரேமத்தோடே பேணி அனுசந்திக்கையாவது இத்தை அனுசந்திக்கும் அளவில் சுஷ்கிருதேனாயிருந்து அனுசந்திக்க எண்ணிக்கையே இதில் வைலட்சண்ணி ஞானமடியாக இதன் பக்கல் இறக்கொண்டான பிரேமத்தோடே குஹ்யமான விது அனதிகாரிகள் செயற்படாதபடி மந்திரம் எத்தனேன கோபையே தங்கிறபடியே பேணி கொண்டு அனுசந்திக்கை இப்படி அனுசந்திக்க வேணும் என்கையாலே பிரகார அந்தரனை அனுசந்திக்க ஆகாதென்கிற நியமம் தோத்துகிறது. இப்படி தன்பக்கள் பிரேமம் உண்டாகவே இம்மந்திரம் இவனுக்கு காரியகரம் ஆமோ என்ன அருளி செய்கிறார். மந்திரத்திலும் என்று தொடங்கி மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும் மந்திரப்பிரதனான ஆச்சாரியன் பக்களிலும் பிரேமம் கணக்க உண்டானால் காரியகரமாவது, அதாவது ஞாதவிய அர்த்த ஞாபகமான இம்மந்திரம் தன்னிடம் சேஷத்துவகரணயத்த பிராபியத்துவங்களாகிற ஆகாரத்திரயுக்ததையா இம்மந்திரத்துக்கு வாக்கிய வஸ்துவாயிருக்கிற ஈஸ்வர விஷயத்திலும் தன்மந்திரம் பிராமணாதீனம் என்கிறபடியே இம்மந்திரம் ஆச்சாரிய அதீனமாயிருப்பது ஒன்று ஆகையாலே இத்தை யதா பிரதிபக்தி யுக்தனாய் கொண்டு தனக்கு உபகரித்த ஆச்சாரியன் விஷயத்திலும் தத்தத் வைலட்சண்ய நுருமான பிரேமம் அதிசயன் உண்டானால் இம்மந்திரம் இவனுக்கு காரியகரமாவது என்கை. மந்திரே தத்தேஷதாயாஞ்ச ததா மந்திர பிரதே குரு திஷு பக்தி சதா காரியா சாயி பிரதம சாதனம் என்ன கடவுதிலே. இனி மந்திரத்தினுடைய அவதரண பிரகார கதன முகத்தாலே இதனுடைய அப்பிரதிம வைபவத்தை அருளி செய்கிறார். சம்சாரிகள் என்று தொடங்கி
ஓதிலுலகாசிரியன் கூறகுலோத்தமதாதர் தேதில் திருமலையாழ்வார் குருவை மணவாளர் போது பகல் திருநாவீருடைய பிரான் தாதருடன் போது மணவாளமணி பொன்னடிகள் போத்துவனே பாடி உலகாசிரியன் வாலியவன் மன்னுகளம் வாடி முடிம்ப என்னும் மாநகரம் வாடி மனம் சூழ்ந்த பேரின்ப மல்கு மிகு நல்லா இனம் சூழ்ந்திருக்கும் இருப்பு போது முடும்பை உலகாசிரியனருளேது மறவாது எம்பெருமான் நீதி வலுவா திருநல்லூர் மாமரையோர் பாதம் தொழுவாருக்கு வாராதுய ஸ்ரீமச்சடாரி கலிஜிராஜ சம்யஜா மாதிருமானகிரியோகி பதாம்ச பக்தம் சுத்தியந்த யக்ன சுகபோதன சம்பிரவீனம் அமாஞ்சம் முனிவரம் குருமாஸ்ரயாமஹ ஸ்ரீமச்சடாரிதிராஜ கிருபாவலம்பம் சுவாமியோபயந்திர கருணாதி முனீந்திர பக்தம் வேதாந்தீர்க்கும் விசதீகரண பிரவீனம் ராமாஞ்சம் யதிவரம் குருமாஸ்ரயாமஹாழ்வாருமான பிள்ளைரோகாச்சாரிய ஜிய திருவடிகளே சரணம். இன்னையோட 3 நாள் கலெக்ஷன் ஆகிருக்கு, 4 சூத்திரம் ஆகிருக்கு, 5வது சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம். மேற்படி நாளைக்கு பார்க்கலாம்.